கொஞ்சம் ஏஜான பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து வெர்டிக்கல் பேண்ட்ஸ் மாதிரி நிறைய ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்படி பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கோடு கோடு மாதிரி தெரியும். இந்த கோடு வந்து எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பிளாட்டிஸ்மா அப்படின்னு நம்மளுக்கு வந்து நெக்கில் ஒரு மசில் இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு மசில். அது வந்து ஸ்கின்னுக்கு கீழேயே இருக்கும். இந்த மசில் வந்து வீக்னஸ்னாலையும் அது வந்து தனியாக இப்போ வந்து சென்டராக இருக்கக்கூடிய மசில் வந்து அப்படியே விலகி போகிறதுனாலையும் ஃபார்ம் ஆகிறது தான் இந்த பிளாட்டிஸ்மல் பேண்ட்ஸ். இதை வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு பிடிக்கல டாக்டர், இந்த பிளாட்டிஸ்மல் பேண்ட் இந்த மாதிரி கோடு கோடாக வர்றது எனக்கு பிடிக்கல, அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து இருக்கக்கூடிய நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்டிஸ்மல் பேண்ட்ஸில் வந்து நம்ம பொட்டாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து அந்த ஓவர் ஆக்டிங் மசில் வந்து பேரலைஸ் ஆகி அந்த பேண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து அந்த பிளாட்டிஸ்மல் பேண்ட் லைன்லேயே மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து நம்ம 3 or 4 இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பேண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு எப்பவுமே தெரியும், இது வந்து நம்ம 6 monthsக்கு ஒருக்க ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சிலர் வந்து இல்லை டாக்டர் எனக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷனாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா 6 months ஒன்ஸ் என்னால் இந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து இந்த பிளாட்டிஸ்மல் பேண்டை சர்ஜிக்கலாகவும் கரெக்ட் பண்ணலாம். நம்ம சின்னுக்கு கீழே ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு அது வழியாக நம்ம ஸ்கின் ஃப்ளாப்பை வந்து ரேஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த விலகி இருக்கிற பிளாட்டிஸ்மா மசிலை வந்து பிளிக்கேட் பண்ணுறது, அதாவது மிட்லைனில் வச்சு நம்ம ரீபொசிஷன் பண்ணுறது, சூச்சரிங் பண்ணி ரீபொசிஷன் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இந்த பிளாட்டிஸ்மல் பேண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பர்மனெண்ட்டாக நம்மளால் தடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நெக்கில் பேண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான இப்போ சர்ஜிக்கல் ஆப்ஷன் உங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன் எனக்கு வேண்டாம் டாக்டர், எனக்கு நான் சர்ஜிக்கலாக இருந்தால் பரவாயில்லன்னா நீங்கள் பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.